இந்த வீடியோவில் ரியல்மி C65 மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸில் இந்த சைடு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாக்ஸுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது சார்ஜர், யூஎஸ்பி கேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் இஜெக்டடு, மேனுவல் கைடு, இந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம் வந்து 4GB, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி 128GB, இந்த மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிப் செட்டு, அதாவது 5G 6N ப்ராசஸ் சிப் செட்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 50 MP கேமரா, இந்த மாதிரி சம்திங் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ், சின்னதாக ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஃபஸ்ட் வந்து சிம் இஜெக்டட் பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து மேனுவல் கைடு, சேஃப்டி கைடு, இந்த மாதிரி அதாவது படம் அறிந்த பாகங்களுக்குரிய அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள ஒரு மேனுவல் கைடு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக அதுக்குள்ளார என்ன இருக்குதுங்கிறத பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியல் மாதிரி ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா பியூராக ஒயிட்டாக, அதாவது கிளாஸ் மாதிரி இருக்கிற ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா மங்களகரமாக ஆகிடும். அதாவது மஞ்சள் கலரில் ஷேடோ விழுந்துடும். இதையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். உள்ள மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு அதுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்க்க போனீங்கன்னா இங்கே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது 15 குவிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. இதையும் ஓரமாக வச்சுட்டு அடுத்தது வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதை இழுத்து பார்த்தா வரல. சரி, அதே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ ஃபோன் எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபோன் எடுத்து கையில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அதாவது இது கலர் பார்த்தீங்கன்னா க்ளோவிங் பிளாக் அந்த மாதிரி கலரு. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொரசொரப்பாக இருக்குன்னு நினச்சா நல்லா வளவளப்பாகவே இருக்குது. ஸோ மொபைலோட அடிபாகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு, அதாவது சி டைப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே மைக்கு உங்களுக்கு வந்துடுது. அடுத்த ஃபோனுக்கு ரைட் சைடு பக்கம் நீங்கள் திருப்பிங்கன்னா பவர் பட்டன், அப்புறம் வேல்யூம் அப் டவுன் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பவர் பட்டன்ல உங்களுக்கு வந்து ஃபிங்கர் சென்சாரும் வந்துருக்கு. நீங்கள் ஃபோனுக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான ஒரு போடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் போடுறதுக்கான அந்த சிம் ட்ரே மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சிம்மும் ஒரு மெமரி கார்டு போடலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு போட்டிங்கன்னா மெமரி கார்டு போட முடியாது. அப்படி மெமரி கார்டு போட்டிங்கன்னா ஒரு சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது 2 பெட் தான் இருக்குது. அதில் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க முடியாது. 2 பேர் தான் படுத்தாகணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இதில் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ எனக்குள்ள இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நகங்கடிக்கிற பழக்கம். இந்த நகங்கடிக்கிற பழக்கம் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜெயசிராஜ்னு என் கூட படிச்ச ஒரு பையன், அவனை பார்த்து தான் நானே இந்த பழக்கத்துக்கு நான் அடிக்ட் ஆனேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நகை அடிக்கிற பழக்கத்தால் எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த சிம் ட்ரேவை என்னால் வெளியே எடுக்க முடியல. கையில் நகை இல்லாத அப்படிங்கிறப்போ இந்த சிம் ட்ரேவை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எப்படியோ போராடி ஒரு வழியாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ சிம் ட்ரே வெளியே எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் வந்து 2 சிம் கார்டு தான் போட முடியும், இல்லைன்னா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 inches. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 50 MP ஏஐ கேமரா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரியர் கேமரா, அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 MB தான் வரும். ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 190 கிராம் தான் இருக்குது. இதனுடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 4GB, இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB இன்டர்னல் மெமரி இருக்குது. நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு வந்து 2TB வரைக்கும் போட்டுக்கலாம். அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரியல்மி UI 5.0 இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 தான் இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4880 mAh பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. 5G சிம் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ், அதாவது ஹாட்ஸ்பாட், அது வந்து 2.45 GHz இந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க. இந்த 2.45 GHz இதுனா என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதை கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணேன். இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சது 2 விஷயம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிம் ஸ்லாட்டு. அதில் வந்து 2 சிம் கார்டு போட்டால் மெமரி கார்டு போட முடியாது. மெமரி கார்டு இல்லைன்னா ஒரு சிம் கார்டு தான் போட முடியும். இது வந்து ஒரு மைனஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை வந்து யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஆதி காலத்துலேருந்து ரியல்மி இந்த ரெட்மி மொபைலை பண்ணுற கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ தான். அந்த ஹீட் இஷ்யூ இதுலவே நல்லாவே தெரியுது. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாலே ஹீட் இஷ்யூ கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது மட்டும் இல்லைன்னா இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்குறேன். இது வாங்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை விட உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைல் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அடுத்தடுத்து வீடியோக்கள் வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் ஒன்லி அன்பாக்சிங் மட்டும்தான், வேற எந்த ஒரு வீடியோவும் வராது. டெக் கேஜெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ், இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் தான் இதில் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு கேட்ஜெட்டோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.